இப்போது வாக்கெடுப்பு இன்னும் சில நொடிகளில் தொடங்க இருக்கிறது. 9:27 இன்று 3 நிமிடங்களே இருக்கின்றன வாக்கெடுப்புக்கு. அந்த வாக்கெடுப்பு தொடங்குவதற்கு 3 நிமிடங்களே இருக்கின்றன. இன்னும் சபாநாயகர் JCT பிரபாகரன் சரியாக 9:30 மணி அளவில் 3 நிமிடங்களில் சபாநாயகர் தனபால் பேரவைக்கு வர இருக்கிறார். வந்தவுடன் திருக்குறள் வாசிப்பு, அதன் பின்னர் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் விஜய் உரையாற்றுவார் என்பதை பேரவை முன்னவர் அந்த மனுவை தாக்கல் செய்து இப்போது அறிவிக்க இருக்கிறார். இன்னும் 2 நிமிடங்கள், 9:28 மணி, நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடங்குவதற்கு இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. விஜயின் அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதா என்பதை தீர்மானிப்பதற்கும் முடிவெடுப்பதற்கும் அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு பேரவைக்குள் அமர்ந்திருக்கிறார்கள். பேரவை தலைவர் உள்ளே நுழைந்தவுடன் ஆதரவு எம்எல்ஏக்கள் எத்தனை பேர், எதிர்ப்பு எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் என தேர்தல் முடிவுக்கு நிகராக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிவையும் எதிர்நோக்கி மக்கள் காத்திருக்கிறார்கள். தேர்தல் முடிவு எதிர்பாராதது வந்தது போல இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் எதிர்பாராத ஆதரவு விஜய்க்கு கிடைக்குமா, அல்லது எதிர்பாராத அந்த வாக்கு முடிவு போல தொங்கு சட்டமன்றம் போல நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் அவருக்கு முழுமையான பெரும்பான்மை கிடைக்குமா, 120 தாண்டி 140க்கு நெருங்கி அந்த வாக்குகளை பெறுவாரா என்பதுதான் இப்போது மக்கள் முன் உள்ள கேள்வி. அந்த கேள்விக்கு விடை இன்னும் ஒரே நிமிடம், 9:29, இன்னும் 1 நிமிடத்தில் இந்த வாக்கெடுப்பு நடைபெற போகிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பும் தேர்தல் முடிவு எண்ணிக்கையை போல மக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 9:30க்கு சபாநாயகர் JCT பிரபாகரன் இருக்கையில் அமர்ந்து திருக்குறளை வாசித்து நம்பிக்கை வாக்கெடுப்பான தீர்மானத்தை முன்மொழிய போகிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு புறம் எதிர்க்கட்சிகள் 112, மற்றொரு புறம் ஆதரவு எம்எல்ஏக்களோடு 120. இந்த 112 எத்தனை உடைபட்டு மாறி வாக்களிக்க போகிறார்கள் என்பதுதான் இப்போது நமக்குள்ள ஆர்வமான ஒரு கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 47 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரித்து வாக்களித்து அதிமுகவில் எதிர்த்து வாக்களிக்கப் போகிறவர்கள் எத்தனை பேர், ஆதரித்து வாக்களிக்கப் போகிறவர்கள் எத்தனை பேர், இதனால் விஜயின் நம்பிக்கை வாக்கெடுப்பு எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும் என்பதும் இப்போது இன்னும் சரியாக மணி 9:30 ஆகிவிட்டது. சபாநாயகர் JCT பிரபாகரன் இப்பொழுது அவைக்கு வருகை புரியக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்.